டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல அண்டர் 11 வின்னர் ஆயிருக்காங்க. இது போக ஸ்டேட் லெவல்லையும் அவங்க ரேங்கிங்ல இருக்காங்க. அவங்க இப்போ கிரீஷ் பேட்மிண்டன் அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தொல்காப்பியன் அவருடைய கோச். ஸோ அவங்க வந்து பேட்மிண்டன்கிற ஒரு ஆரம்ப காலத்தில் தன்னுடைய 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எப்படி அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு. காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து அவங்க தூங்குற வரைக்கும் அவங்களுடைய கவனம், அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. ஸோ இவங்க காலைல ஃபிட்னஸ் காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு திருப்பி காலைல மார்னிங் ஒரு செஷன் போறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு தினமும் 6லேருந்து 8 மணி நேரம் பயிற்சி பண்றாங்க. இது பயிற்சி பண்ணும்போது அவங்களுடைய கவனம், அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய செயல்திறன் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்லையும் நல்லா படிச்சு நல்லபடியா ஸ்கூல் டாப்பர் இவங்க தான். ஸோ 4th படிக்கிறாங்க, அதுலேயும் அவங்க ஸ்கூல் டாப்பர். அண்ட் மோரோவர் அவங்க பாட்டுலையும் நல்லா பாடுறாங்க. ஸோ பல திறன் கொடுக்கறதுக்கு காரணம் அடிப்படை ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அது வந்து உங்களை வந்து நல்ல விதமாக யோசிக்கிறதும் நல்ல விதமாக செயல்படுத்துறதும் பண்ணுது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய திறமை வந்து ரொம்ப நல்லபடியாக வெளிப்படும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அதை நல்லபடியாக வெளிப்படுத்த முடியும். இது முக்கியமாக இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எல்லாருமே அவங்க வந்து இந்த மாதிரி மொபைல், டிவி, ட்ரக்ஸ், தப்பானக்கங்கள் இப்படியெல்லாம் உள்ள இருக்குது நோக்கத்தில் உள்ள போகும்போது இதுல இருந்து எல்லாருமே நல்ல முறையில் வர முடியும். ஏன்னா இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப உதவுது. ஸோ எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்தி தப்பான விஷயங்கள் வெளியே வந்து நல்ல விதமா இந்த சொசைட்டிக்கு நல்லபடியா இருக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சிக்கணும். அதை நம்ம மட்டும் இல்ல, ஒரு பேரண்ட்ஸா, ஒரு சொசைட்டியா எல்லாருமே சேர்ந்து செயல்படணும். அதை எல்லாரும் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி. கண்டிப்பா இப்போ கவர்மெண்ட் சைட்ல நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பாராட்டணும். சிஎம் டிராஃபி போன்ற நல்லபடியா சிலவெல்லாம் பண்ணி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. அதுல அவங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பயன்படுது. இப்போ நடக்கிற ரீசெண்டாக நடக்கிற எல்லா கேம்ஸுக்குமே அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இது உண்மையே நல்ல முயற்சி. அதுக்கான ரெகக்னிஷன்ஸும் கொடுக்குறாங்க. இன்னுமே இது நிறைய ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே அவங்க இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான செயல்பாடுகள் கொடுக்கும்பொழுது இன்னும் நம்ம சமூகம் நல்ல சமூகமாக நல்லா வளரும் எதிர்பார்க்கிறேன். படிக்கிறாங்க. ஸோ இவங்களோட டெய்லி செஷன் பார்த்தோம்னா மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். 5 o'clock ஃபிட்னஸ்ல வந்து அதுக்கப்புறம் 1 hour ஃபிட்னஸ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 12 மணிக்கு வந்துட்டு திருப்பி 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பேட்மிண்டன் கிளாஸஸ். பேட்மிண்டன் கிளாஸஸ் எந்த லெவலுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னா, டிசிப்ளின் வைஸ் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுது, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால ஸ்டடீஸ்லயும் பெட்டரா பண்றாங்க, ஸ்போர்ட்லயும் பெட்டரா பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டபுள்ஸ்ல வந்து ரன்னர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர் இன்னொருத்தர் அவங்களே ரன்னர் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்னால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை குழந்தைங்களுக்கு. ஸோ இதனால வந்து எந்த லெவல் டிவிஸ், ட்ரக்ஸ், இந்த லெவலுக்கான எந்த லெவலான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதனால ஸோ பசங்க வந்து கான்சென்ட்ரேஷன் ரொம்ப பில்ட் ஆகுது. இதனால அவங்க லைஃப் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எப்படி டீமை ஷேர் பண்ணலாம், கோல்ஸ் எப்படி வின் பண்ணலாம், சேர்ந்து வின் பண்ணலாம், எப்படி சப்போர்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விதமா வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். ராம்குமார், என்னோட ராம்குமார், என்னோட பேர் கேந்திரா.